பாலியல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக கேரளாவில் அதிகமாக இல்லைங்க. இங்கே அதை சொல்கிறதுக்கு யாரும் முன் வரல. தயவு செய்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. எப்படியாவது நடித்தா போதும்னு நான் எந்த காலத்திலே நினச்சது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, துணைக்கு ஒரு ஆளை கூட்டி உங்கள் வேலைக்கு போங்க. இவ்வளோ வளர்ந்தாச்சு, எங்கேயோ போயிட்டுருக்கோம், ஆனால் இந்த சூழல்லையும் துணைக்கு ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறது. ஏஎம்எம்ஏங்கிற அசோசியேஷனுடைய சட்டம் இதுதான். பெண்கள் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய ரூமுக்கு போனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஒரு பெண் கூறப்பட்டிருக்குன்னா அதில் இருக்கக்கூடியது உண்மையா பொய்யாங்கிறது தீர விசாரிச்சதுக்கு பிறகுதான் நம்ம ஒரு ஆணை பற்றி சொல்லணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வாய்ப்புகள் மறுக்கப்படுதான் சார்? தூரத்தில் ஷார்ட் வச்சுட்டு 10 தடவை 20 தடவை ஓட விட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. அன்னைக்கு ஈவினிங் பஸ்லேயே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அந்த இயக்குநர்கள்லாம் ஊடிப்பக்க கூட இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் தேவைப்பட்டு. வணக்கம் மேடம், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீதிபதி ஹேமா கமிட்டியோட அறிக்கை வந்த பிறகு கேரளாவே அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். தமிழ் சினிமாவையும் பார்த்தவங்க நீங்கள், கேரளாவிலேயும் பிறந்து வளர்ந்தவங்க, எப்படி பார்க்குறீங்க அந்த அறிக்கையை? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ அது போயிட்டுருக்கு. நான் வளர்ந்தது பூராவும் எனக்கு ஒரு 9 வயசுல இருந்து சென்னை தான். அந்த கொஞ்சம் ஒரு குறுகிய ஒரு என்ன சொல்கிறது சைல்ட்ஹுட் மட்டும்தான் எனக்கு கேரளாவில் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சினிமா தோன்றின காலத்திலேருந்தே இப்போ என்னை விட நான் சினிமாவுக்கு வரும்போது சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்தது, அந்த ஒரு பழைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போவுமே கேள்விப்பட்டிருக்கோம் சில விஷயங்கள் நம்ம சினிமாவில், இப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு புதிய விஷயமா அப்படிங்கிறது பற்றி இல்லை. பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அஃபெக்டடான ஆர்டிஸ்ட் ஆர் எந்த டிபார்ட்மெண்ட்லையாக இருந்தாலும் சினிமாவில் வேலை செய்கிற பெண்களுக்கு தங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மேடை கொடுத்தாரு, ஒரு இடம் கொடுத்தாரு. ஒரு ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி இப்படிலாம் நடந்திருக்குங்க, எங்களுடைய பேரெல்லாம் வெளியே வராது, வரக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் சொல்கிறோம் சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அது கேரள முதல்வருடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டுனால வந்துச்சு. அதனால தான் இந்த ரிப்போர்ட்டு வந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிறதுபடி இந்த விஷயங்கள், அதாவது சினிமாவில் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட சொல்லப்பட்டது, இன்னும் கூட அப்படி சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து கேரளாவில் இந்த விஷயம், அதாவது வந்து இந்தியாவிலேயே இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து கேரளாவில் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்படுறதுக்கான காரணமாக என்னத்தை நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக கேரளாவில் அதிகமாக இல்லைங்க. கேரளாவில் அதிகமாக ஒரு நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மீடியாஸில் பார்க்கக்கூடிய நியூஸஸில் நார்த் இந்தியாவில் அன்எஜுகேட்டடாக இல்லிட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள்லாம் கேரளாவில் நடக்கலை. கேரளாவிலேங்கிற மட்டும் இல்லைங்க, எல்லா சமூகத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம். பெண்களும் ஆண்களும் சேர்ந்து எங்கே வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல இது நடக்கக்கூடிய விஷயந்தான். ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகிற பஸ்ஸில், ட்ராவல் பண்ணிட்டு போகிற ட்ரெயினில் ஃபேஸ் பண்ணலையா? சினிமாங்கிறது ஒரு கலர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. கேரளாவை அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிற ஒரு கூட்டம்ங்கிறதுனால கண்டிப்பாக இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கொஞ்சம் பெண்கள் போல்டாக வந்தாங்க. ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டு, மற்ற இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் எடுத்துக்காட்டு. இல்லை, மற்ற இண்டஸ்ட்ரியெல்லாம் இல்லாத அளவுக்கு சினிமா ஃபீல்டில் கேரளாவில் இது அதிகமாக இருக்கா இந்த பாலியல்? நிச்சயமாக கிடையாது, நிச்சயமே கிடையாது. இங்கே அதை சொல்கிறதுக்கு யாரும் முன் வரல, புரியுதுங்களா? இங்கேயோ மற்ற இண்டஸ்ட்ரியிலோ அதை சொல்கிறதுக்கு யாரும் முன் வரல. கேரளாவில் இருக்கிறவங்க ஒரு டிப்பிக்கல் சிச்சுவேஷனில் தான் இது நடந்தது. ஒரு நடிகை பாதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, இப்படி ஒரு பிரச்சனையாக இல்லை என்றாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு இப்படி நடந்திருக்கு, எனக்கு இப்படி நடந்திருக்கு, நாங்களும் இதை வெளியே சொல்லணும் அப்படின்னு கொஞ்சம் பெண்கள் ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ அதுதானே ஒழிய ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அங்கே பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். ஆசைப்பட்டாங்க மீன்ஸ் வாட்? நாங்கள்லாம் அப்போ சொல்ல முடியல. இன்றைக்கி அந்த பொண்ணு நடந்த விஷயத்தை மறைச்சு அப்படியே வீட்டில் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய கேஸ் ஆகிருக்காது. அஃபெக்டடான அந்த கேர்ள். ஸோ அவங்க அவ்வளோ போல்டாக நின்னாங்க, எனக்கு இப்படி நடந்தது, வேறு யாருக்கு நடக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு நினச்சதுனால தான்
அது ஒரு பெரிய கேஸாக வந்து இன்றைக்கும் போயிட்டுருக்கு. இனி எந்த பெண்களுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு மற்ற பெண்கள்லாம் எடுத்த உடனே சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிருக்காங்க. போகும்போது நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஹேமா கமிஷன் உருவாக்கி அதில் நேரடியாக போய் அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்கள் ப்ரைவசிக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற கண்டிஷன் பேரில் இருக்குது அந்த ரிப்போர்ட். இல்லை இன்றைக்கும் வந்து நம்ம இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மலையாள சினிமாக்கள் மேலே நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது. தமிழ்நாட்டிலேயே கூட இன்றைக்கி வந்து பாருங்கள், கேரளா மாதிரி நம்மளால் ஒரு படம் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட பேசுகிற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அப்படி இருந்த மலையாள சினிமாவோடைய இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது இப்படி இந்த அளவுக்கு மோசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. இல்லை, தயவு செய்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. மோசமாக இருக்குமா? நாங்கள்லாம் இத்தனை வருஷமாக இருக்கிறோம். மோசமாக இருக்கிற ஒரு இடத்துல கட்டாயப்படுத்தி எப்படியாவது நடித்தா போதும்னு நான் எந்த காலத்திலே நினச்சதில்லை. இப்போ எனக்கு அப்படியெல்லாம் நடந்தது இல்லைங்கிறதுக்காக நான் இரஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது. இல்லை, ஊர்வசிக்கு அப்படி நடக்கலை அப்படிங்கிறதுனால யாருக்குமே அப்படி நடக்கலன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, நடந்ததுனால தான் நான் வந்திருக்குது இன்னைக்கு வெளியில். கண்டிப்பாக எனக்கு அப்படி நடக்கலைன்னா நான் தமிழ்ல இருந்து தான் ஆரம்பித்தது. என் சினிமா வாழ்க்கை தமிழில் இருந்து தான் கதாநாயகியாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தெலுங்கு, அதுக்கப்புறம் கன்னடா, அதுக்கப்புறம் தான் மலையாளத்துக்கு போனேன். ஆனால் என் ஃபேமிலி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, சினிமாவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லோரும் சினிமாவுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ எல்லாரோடவும் நல்ல ஒரு நட்பு இருந்தது, தமிழ்லையாக இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் எந்த முயற்சிகளும் யாரும் எடுத்ததில்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த முயற்சிகள் வீணாக போனதற்கு காரணம் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறதான் சொல்லணும். இல்லை, இந்த ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற 2 விஷயம், அதாவது இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய 2 விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஒன்று சமரசம், அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று. 2வது ஒத்து போகிறது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அதை ஒத்து போகிறது. இந்த 2ம் தான் மலையாள திரையுலகத்தில் வந்து எல்லா மட்டங்கள்லேயும் பரவலாக பரவி இருக்குது. இதை தான் அங்கே இருந்து அந்த நடிகைகள் சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட்டாக எங்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. சார், மறுபடியும் சொல்கிறேன், மலையாள திரையுலகில் தான் அதிகமாக நடந்திருக்குங்கிறது கிடையாது. மலையாளத்தில் நடிக்கக்கூடிய பெண்கள் நல்ல போல்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். புரியுது நான் சொல்கிறதோட வித்தியாசம் உங்களுக்கு புரியுதில்லை? ஃபாலோ பண்ண முடியுதில்லை? புரியுது. மலையாள திரையுலகில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல போல்டாக இருந்ததுனால தான் எனக்கு இது நேர்ந்தது, இனி ஒரு ஆளுக்கு இது நேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்ததுனால தான். அதுக்கு அர்த்தம் மற்ற இண்டஸ்ட்ரியில் எங்கேயுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அது பேசுவதற்கு முன்வரலேன்னு தான் அர்த்தம். இது ஒரு எடுத்துக்காட்டு. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நடிகைகளும் பிற மொழிகளில் நடிக்கக்கூடியவங்க. அது சொல்லப்பட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டும் மற்ற மொழிகளில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க. இல்லை மேடம், இந்த இடத்துல தான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இடிக்குது. என்னென்னா, நீங்கள் சொல்கிறதுபடி இவங்க எல்லாமே வந்து வேறு லாங்குவேஜில் போகிறாங்க, மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் போகிறாங்க. அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு கேரளாவில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா? இல்லை ராஜ், நீங்கள் மறுபடியும் அதில் வராதிங்க. சரி, தயவு செய்து அப்படி இல்லை. சரி, அவ்வளோ உன்னதமான ஒரு இண்டஸ்ட்ரி சினிமாங்கிறது. தமிழாக இருந்தாலும் மலையாளமாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அதை மோசம்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நோ, நெவர். நான் மோசம்னு சொல்லல, இந்த அறிக்கை சொல்லுது இல்ல, இந்த அறிக்கை நீங்க எப்ப படிச்சீங்க? அதுல என்ன விஷயங்கள் வெளியே வந்தது? அது எதுவுமே வரல, கோர்ட்டோட அண்டர்ல இருக்குது. எஸ், விமன்ஸ் கமிஷனை கட்சியா சேர்த்திருக்காங்க. ஆமா, அதை எப்படி நம்ம இப்பவே வந்து ஜட்ஜ் பண்ண முடியும்? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு டெஃபினட்டா கிடையாது. அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது பாதிக்கப்படுது. அதுல ஒரு விஷயம் மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் ராஜ், ஃபுல்லா வரல. அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அடிப்படை வசதிகள் கம்மி. ஆமா, இங்கேயும் சரி அங்கேயும் சரி, நான் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன், எல்லா இடத்துலையும் அப்படித்தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அவங்களுக்கும் அடிப்படை வசதிகள் பல நேரத்தில் கம்மியாகிறது. புரியுதுங்களா? இங்கேயும் எல்லாம் போல்டாக ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கும் கேரவன் வேணும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெண்கள் எல்லா இடத்துலையும் போல்டாக தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற பெண்கள்லாம் 10ஆம் பஸ்லிங்க கம்ப்ளைண்டோட வரமாட்டாங்க, தயவு செய்து நினச்சிக்காதீங்க. அப்புறம் ஊதியம், சொல்லப்படுற ஊதியம் வந்து சரியாக கொடுப்பதில்லை, அது ஒரு கம்ப்ளைண்ட். அடிப்படை வசதிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட். இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பல நேரங்களில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆமாம். அண்ட் சில மோசமான ஆட்கள் இரவு நேரங்களில் எங்களை வந்து வாசலில் தட்டி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இன்னொரு விதம் வந்து எங்களை கதை கேட்குறதுக்கோ, இப்போ சொல்லப்பட்ட நானும் மீடியாஸில் தான் பார்த்தேன், கேட்குறேன்னு போனேன், அவங்க வந்து என்னை டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நான் வெளியே வந்துட்டேன். இப்படிப்பட்ட பல தகவல்கள் வருது, சிலது அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு வந்திருக்கு. ஆமாம். பட் அது எல்லாமே போல்டான ஒரு வெளிப்படுத்தலுக்கு பெண்கள் வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். எந்த இண்டஸ்ட்ரியும் குறைச்சி சொல்ல முடியாது. எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல்ஸில் எடுத்து பாருங்கள், பெண்கள் நின்றுக்கிட்டே தான் வேலை செய்யணும், உட்கார முடியாது. இப்போ என் வீட்டிலே வேலைக்கு வந்து ஒரு பொண்ணு
அதுக்கு 30-35 தான் இருக்குது. சாயங்காலம் வரைக்கும் நின்று தான் வேலை செய்யணும், பல நேரங்களில் நின்று தான் சாப்பிடணும். அதனால் அந்த 35லேயே டேமேஜ் ஆகி போச்சு இந்த பேக் போன். ஸோ பலவிதமான கஷ்டங்கள் பெண்கள் வேலை செய்கிற இடத்துல பல விதமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆண்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு உங்கள் வேலைக்கு போங்க. இவ்வளோ வளர்ந்தாச்சு, எங்கேயோ போயிட்டுருக்கோம், ஆனால் இந்த சூழல்லையும் துணைக்கு ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் திரும்ப பின்ன இழுத்துட்டு போகிற மாதிரி இல்லையா? இழுத்துட்டு போகிற மாதிரி இல்லை ராஜ். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஒரு ஆண் நம்மளோட பேசும்போது பழகும்போது பொது இடத்துல ஒரு நல்லவராக தெரிகிறார். ஒரு தனி இடத்துல வரும்போது தனியாக இந்த நேரத்தில் என் ரூமுக்கு வர்றது இவளுக்கு தைரியம் இருக்குன்னா ஷீ இஸ் ரெடி டு ஷேர் அப்படிங்கிற ஒரு 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 ஃபீல் ஒரு ஆணுக்கு வருதுங்கிற மாதிரி தான் இன்னமும் இருக்குது. ஸோ அந்த உலகம் கேரளாவில் மட்டும் இருக்கா? இது கேரளாவில் மட்டும்தான் இருக்காங்கிறத இல்லை. நான் ஒரு சர்வே எடுக்கல ராஜ். நான் கேரளாவுக்கு போய் தமிழ்நாட்டுக்கு போய் இங்கே போய் சர்வே எடுத்து கேரளாவில் மட்டும்தான் இருக்கா இங்கே இல்லையான்னு சர்வே நான் எடுக்கல. அது நீங்கள் தான் எடுக்கணும். தட் இஸ் யுவர் டியூட்டி. இந்த ஹேமா கமிட்டியோட அறிக்கையினால தான் இப்போ நாம இத பத்தி ஹேமா பேசுறோம். கமிட்டி அறிக்கை நீங்க படிக்கலங்க. வெரி சாரிங்க. இல்ல அதோட முழு அறிக்கை யாருமே படிக்கல. யாருமே படிக்கல. நீங்க as a media person இத வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது that is absolutely your duty. That is not my duty. என்னுடைய டியூட்டி எனக்கு நேரா வரக்கூடிய பிரச்சனைகளை நான் அப்படி ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கும்போது என் திண்ணே தான் நான் சுத்தம் பண்ண முடியும். ஐயோ ரோடெல்லாம் குப்பையாக இருக்கேன்னு ரோடெல்லாம் கூட்டிகிட்டு இருக்க முடியாது. என் திண்ணே நான் சுத்தம் பண்ணுவாங்க, அவங்க திண்ணே சுத்தம் பண்ணுவாங்க, தெரியவே சுத்தமாகும். அதனுடைய முதல் முயற்சியாக தான் எடுக்கணுமே தவிர ஒரு ஸ்டேட்டை ஒரு இண்டஸ்ட்ரியை அப்படி பேசக்கூடாது. ஆனால் இந்த ஒரே ஒரு இடத்துல நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன மாறுபட்டு நிற்கிறேன். அதாவது நீங்கள் வந்து பெண்கள் வெளியில போகும்போது யாராவது ஒரு ஆளை அந்த துணைக்கு கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றது எல்லா பெண்களையும் சொல்லலைங்க. அது ஏற்புடையதா ஏற்கக்கூடியதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. ஒரு தனி இடத்துல ஒரு இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். பொது இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லுங்க. பொது இடத்துல மீட் பண்ணுவோம். எத்தனையோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ ஆஃபீஸஸ் இருக்குது சார், அங்கே மீட் பண்ணலாம் சார். ஸோ நமக்கு புரியும். மற்றபடி சினிமாங்கிறது சேஃபான பிளேஸ். ஏன்னா 100கணக்கான டெக்னீஷியன்ஸோடு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்களை அட்டாக் பண்ணிட முடியாது. ஒரு தனி இடத்தில் தான் இது நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்தை தவிர்த்துங்கள். அதை தவிர்த்து விட்டால் ஒரு பிகினிங்காக இருக்கட்டுமே. அப்போ நாளைக்கு இதில் நல்லவங்க இருக்காங்க, டிசிப்ளினோடு இருக்கிற ஆண்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேர்த்து இந்த கெட்ட பேர் வருது. அவங்க தான் இது அதிகமாக கேர் எடுக்கணும். ஸோ என்ன பண்ணோம், எல்லாருமே பெண்களை வந்து தனிப்பட்ட முறையில் ரூமுக்கு கூப்பிட்றதோ போகிறதோ இருக்கக்கூடாதுன்னு சினிமாவில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் ஸ்ட்ரிக்டாக ஒரு முடிவு எடுக்கணும். புரியுதா? இப்படி தான் சட்டம். ஏஎம்எம்ஏங்கிற அசோசியேஷனுடைய சட்டம் இதுதான். பெண்கள் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய ரூமுக்கு போனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. தட் இஸ் அப்சல்யூட்லி உங்களுடைய கையில் தான் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். சரி, இதில் இந்த அறிக்கையில் வந்து ஒரு பெண்ணோட, அதாவது ஒரு நடிகையோட, ஒரு துணை நடிகையோட வாக்குமூலத்தில் ஒரு பகுதியில் சின்னதாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சினிமா துறைக்கு வந்து பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற நினப்பு இங்கே பல பேர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. அப்படியான நினப்பு தான் இங்கே இருக்குதா பல பேர்கிட்ட? இல்லை, எல்லாரும் நினைப்பிலையும் எல்லாரும் மண்டைக்குள்ள ஏறி நினைப்பு இருக்குதான்னு நான் பார்க்க முடியுமா? அது முடியாத காரியம். நம்ம வெள்ளந்தியாக எல்லாரையும் பார்க்குறோம். நம்மக்கிட்ட ஏதாவது பம்பு வச்சாங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். புரியுதா? நான் அனாவசியமாக போக மாட்டேன். இது அந்த ஒரு பெண் கூறப்பட்டிருக்குன்னா அதில் இருக்கக்கூடியது உண்மையாக பொய்யாங்கிறது தீர விசாரிச்சது பிறகுதான் நம்ம ஒரு ஆணை பற்றி சொல்லணும். ஸோ அதை தீர விசாரிக்கப்படலை. ஒரு பெண் சொன்னால் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். பட் அதை சொல்கிறதுக்கான ஒரு எந்த இடத்துலேருந்து எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க. இந்த படத்தில் அவங்க நடிக்க வந்தாங்களா? இப்போ பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா அவங்க அந்த லொக்கேஷன் அந்த டேட்டு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நான் சொல்ல வரல. பட் இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்கன்னு தெரிய வரணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்பவும் கவர்மெண்ட் முயற்சி பண்ணி கேஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய கம்ப்ளைண்ட் இந்த பக்கமும் வரலாம், இப்படியும் இருக்கலாம். ஒரு படத்தில் நல்ல கேரக்டர் கொடுக்கலைங்கிறதுக்காக வாண்டடாக சில பேர் சொல்லலாம். ஆமாம், அது என்னங்கிறத நம்ம தீர விசாரிச்சா தானே தெரியும். நம்ம ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறது மட்டும் அடிப்படையாக வச்சு எந்த இண்டஸ்ட்ரியும் மோசமாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பழைக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இது நல்லபடியாக போயிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாரும் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து தனிப்பட்ட சில கேசஸ் இந்த மாதிரி வரும். அதை வந்து காமனாகவே இப்படி நடக்கக்கூடாது. அதற்கான ஒரு முதல் முயற்சி. அதுக்காக இங்கே நடக்கலை, ஆந்திராவில் நடக்கலை, கர்நாடகாவில் நடக்கலை, நார்த்தில் நடக்கலை, அங்கே மட்டும்தான் நடக்குதுன்னு எந்த இண்டஸ்ட்ரியும் சொல்லிடாதீங்க. பிகாஸ் நல்ல படங்கள், அருமையான படங்கள் எடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மலையாளத்தில் மட்டும்தான் எல்லாரையுமே ஒரு சமமாக பாவிக்கிற இண்டஸ்ட்ரி.
இல்லாமல் ஹீரோ தனியாக ஒரு இடத்துல போய் இந்த சாப்பிட்றது, இவங்களுக்கு ஒரு சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு, டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு சாப்பாடு, ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சாப்பாடு, அதெல்லாம் கிடையாது. நான் இப்போ ஒரு படம் அவார்டு எனக்கு கிடச்சிது. அந்த படம் ஷூட்டிங்கில் ஹவுஸ் போட், பிகாஸ் பேக் வாட்டர்ஸோட சைடில் தான் லொக்கேஷன். அப்போ ரூம் யாருக்கும் கொடுக்க முடியல, நம்ம ரெயின் சீசன் வேறு. எல்லாருக்குமே சமமாக சின்ன கேரக்டர் பண்ணுறவங்க வரைக்கும் சமமாக ஹவுஸ் போட்டில் ஏசி எனக்கு கொடுத்தா அதே தான் அந்த ஒரு சின்ன ஒரு சீனில் வர்றவங்களுக்கும் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்திருந்தாலும் அதையும் தட்டி கேட்கணும்னு தான் சொல்கிறோம். எனக்கு எனக்கு அப்படிலாம் நடக்கலை, அதனால் நான் இதில் தலையிடலைன்னு சொல்கிறது irresponsible ரியாக்ஷன். உங்கள் காலகட்டம் அப்படிங்கிறது வேற. இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் குறிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் மறுக்கப்படுதா சார்? வாய்ப்புகள் மறுக்கப்படுதா, அட்ஜஸ்ட்மெண்ட் முடியுமான்னு கேட்குறதெல்லாம் கேட்டவங்க கிட்ட தீர விசாரிச்சுட்டு நாம் சொல்ல வேண்டிய விஷயம். மலையாளம்னு தனிப்பட்ட முறையில் அதை ஒதுக்கி நிறுத்தக்கூடாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருந்தால் அவனுடைய எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, என்ன உன்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அதை நான் தவறுன்னு சொல்லலை. அது யாரும் கேட்கவே போகிறதில்ல. இல்லைங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லைங்க, ஓகே அவ்வளவுதான். ஆனால் அதனால் அந்த தொழில் இடத்துல முடக்கம் ஏற்படுதா, அந்த தொழில் முடக்கம் ஏற்படுதாங்கிறது மட்டும்தான் இப்போ முக்கியமாக யோசிக்கிறோம். பிடிக்கலைன்னா அவங்க இஷ்டம், சரி அவங்க பிடிக்கலைன்னா ஓகேங்க அவ்வளவுதான். ஆனால் அட்டாக் பண்ணுறது, அதை கீழ்ப்படுத்துறது, மிரட்டுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தால் கண்டிப்பாக கோர்ட்டு மூலியமாக அது வெளியே வரும்போது இன்னொரு வெடி வெடிக்கும். இப்போ ஒரு முதல் படிங்கிற முறையில் கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் பெண்கள் எங்ககிட்ட இப்படி சில பேர் நடந்துக்கிட்டாங்க, உங்ககிட்ட யாருக்கிட்டே நடந்துக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால தான் சொன்னேன், இவ்வளவு என்ன இப்போ சொல்கிறது, இவ்வளோ பெண்கள் எல்லா இடத்துலையும் ஸ்பேஸுக்கு போகிறாங்க அண்ணா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஆண்களோட சேர்ந்து தான் 2 பெண்களும் 2 ஆண்களும் போகிறாங்க இல்லையா? அவ்வளவு பெண்கள் எல்லாத்துக்கும் சமமாக ஆண்களோட சேர்ந்து வேலை செய்கிற இடத்துல எல்லாம் கூட கையை பிடிச்சிக்கிட்டு ஆளை கூட்டிகிட்டு போங்கிற அர்த்தத்தில் சொல்ல வரல. ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் அறைக்கு சென்று என்ன 4 கதவை சாத்தக்கூடிய இடம், 4 சவத்துக்குள்ளே, அங்கே எனக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு டேலண்ட் இல்லைன்னா நான் தான் ப்ரிகாஷன் எடுக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன சொல்கிறது, வயசில் மூத்தவங்கிற முறையில் தான் சொன்னேன். அது நீங்கள் பெண்கள் போல்டு ஆகக்கூடாது, தனியாக போனால் இப்படி நடக்கணும், ஊர்வசி மிரட்டுறாங்கன்னெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். இப்போ என் பொண்ணு சினிமாவில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு தான் இருக்கா. அவள் ஒரு டைரக்டர் மீட் பண்ண போனால் ஒன்று காமன் பிளேஸில் பாரு, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸோட போ, அப்படி தான் சொல்கிறேன் நான். ஏன்னா என்ன தெரிஞ்சவங்க எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் என்ன தெரியும், அதனால யாரும் அப்படி நடந்துக்க மாட்டாங்கிறதுக்காக இல்லை. புரியுதுங்களா? அப்படி கிடையாது. ஃபார் த சேஃபர் சைட் நம்ம சொல்கிறது. அப்போ பெண்கள் எல்லாம் சுதந்திரம் ஆகிட்டாங்க, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, தனியாக போகக்கூடாதுன்னு சொன்னால், நம்ம டெய்லி கேள்விப்பட்ட விஷயங்களை பாருங்கள் சார். ஒரு டாக்டர் என்ன ஆச்சு பாருங்கள் சார், என்ன ஆச்சு, அது எவ்வளோ பெரிய கேஸ் அதெல்லாம் சினிமாவில் நடந்தாதா? எவ்வளவோ நம்ம பேப்பரில் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ நிறைய உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து இன்னும் நம்ம பேனிக் ஆகிட்டு இருக்கோம். எங்கேயோ பெண்கள் படித்து முன்னேறிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கேரளாவில் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த புகார்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றையும் கேள்விப்படும் போது யாரோட கண்ட்ரோலில் இருக்குது கேரளா சினிமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, ஒரு என்ன சொல்கிற ஒரு அமைப்புங்கிறது இருக்குது, கண்டிப்பாக ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. அதில் ஸ்ட்ரிக்டாக சில முடிவுகள் எடுக்கப்படுது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணுங்கிற மாதிரி தான். இல்லை, யாராவது ஒரு ப்ரொடியூசரோட கண்ட்ரோலில் தனியாக போயிடுச்சா, இல்லை டைரக்டர்கள் மொத்தமாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களா, இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி யாராவது ஒரு குறிப்பிட்ட மாஃபியாவோட பிடியில் போயிடுச்சா சினிமா? டெஃபினட்டாக கிடையாது, மாஃபியாலாம் கிடையாதுங்க. ஐயோ அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மாங்க. ஆனால் தங்களுக்கு முன்னாடி கூழ கும்பிடு போடலைன்னா, நாங்கள் சொல்கிறத எல்லாம் கேட்டு அப்படி எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அப்படி இல்லைன்னா அவங்கள கொஞ்சம் ஏன் படங்கள்லேருந்து அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய சிலர் இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கேரளாவில் மட்டும் கிடையாது, கேரளாவில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அப்புறம் நாங்கள் ப்ரொடியூசர் நினைப்பாங்க, நாங்கள் ஹீரோ டிமாண்ட் பண்ணால் ஓகே, பெண்கள் இப்போ ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் அவங்க பேமெண்ட் ரொம்ப டிமாண்ட் பண்ணால் அவங்கள தள்ளி வச்சுருங்க, ரொம்ப பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் காமனாக நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம சொல்கிறது என்னென்னா, திறமை இருக்கும் வரை திறமை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். நான் என் கடவுளை தான் நான் நம்புகிறேன், மற்ற யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி நான் ஆக்ட் பண்ணல. இல்லை, நீங்கள் ஒரு சீனியர், நீங்கள் ஒரு சீனியர் டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை பார்த்து ஒரு வணக்கம் சொல்கிறதோ
தினம் காலையில் வந்தோன்னே ஒரு குட் மார்னிங் சொல்கிறதோ, உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதோ, அதிகபட்சமாக உச்சபட்சமாக உங்கள் காலத்தொட்டு வணங்குறதோ கூட தப்பே இல்லை, கேட்கலாம், ரைட்டு. ஆனால் நீங்கள் ஒரு சீனியர், இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய சீனியர் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா? டெஃபினட்டாக வேண்டாம், அதானே சொல்கிறேன். அதுதான் நடக்குதா, அதுதான் நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் இல்லை 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 அது நடக்குதுங்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் நடக்கலை, அதை பற்றியும் யாரும் பேசலை. ஒரு பவர் கமிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பவர் கமிட்டிங்கிறது நம்ம குறிப்பிட்டு ஒரு ஆளை மட்டும் பார்த்து அப்படி சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட யார் சொன்னால் கேட்கப்படுதோ, தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் யார் சொன்னால் அதிகமாக காதை கொடுத்து கேட்குறாங்களோ அது அப்படி தானே இருக்கும். நேச்சுரலி நம்ம நினச்சி பார்த்தா தெரியும். இல்லாமல் சும்மா ரோட்டில் போகிற யாராவது வந்து ஏங்க நீங்கள் ஊர்வசி போட்டு படம் எடுக்காதீங்க, வேற ஒரு அம்மாவை போட்டு படம் எடுங்கன்னு சொன்னால் கேட்பாங்களே, போய் வேலையை பறியானுவாங்க. சொல்கிறவங்க சொன்ன இடத்துல வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கும். தட் இஸ் குவைட் நேச்சுரல் இல்லையா? ஸோ அது இருக்குது அப்படிங்கிறது ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க. காலாகாலமாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த கூலிப்படையை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு நடிகர்கள் கேரளாலையும் அப்படி யாரும் இது வரைக்கும் மிரட்டலை. ஒரு உங்களுக்கு எனக்கு தெரியாமல் உங்களுக்கு யாராவது மிரட்டினாங்களா? மிரட்டினவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் எனக்கு அடையாளம் சொல்லுங்க ராஜ், நான் ஏற்பாடு பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு வழி பண்ணிக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி சொல்லலை. இங்கே என்ன படையாது, கூலிப்படையெல்லாம் அங்கே கிடையாது. கூலிப்படை வந்து என்ன பண்ணுறது, சினிமாவில் வந்து தான் நடிச்சுட்டு போகணும், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஓவர் எக்ஸாஜரேஷன். என்னங்க, ஒரு எளிமையான ஒரு இண்டஸ்ட்ரியில் கூலிப்படைக்கு வேறு காசு கொடுப்பாங்களா? வேறு வேலை இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். இனிமேல் வரக்கூடிய சினிமாவில் வரக்கூடிய பெண்களுக்கு இந்த இடம் சினிமா இண்டஸ்ட்ரி, மலையாளம் மட்டும் இல்லை, தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு இல்லை, கன்னடம் இல்லை, ஹிந்தி இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியும் போல்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகணுங்கிறது மட்டும்தான் ஆசை. அதுக்கான முயற்சிகள் என்ன, அதில் வந்து ஃபேக் நியூஸஸ் வரலாம். சில பேர் வந்து ஆண்களை வேணும்னே தவறாக சொல்கிறதுக்காக ஃபேக் நியூஸஸ் வரலாம். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும். சினிமாவுக்குள்ளே நுழைய முடியலையே, என்றாக முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தில் பல பேர் அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி சில சமாச்சாரங்களும் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்டிஸுக்கு முன்னாடி போய் தங்களுடைய வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா அவங்க மனசை ரொம்ப பாதித்த விஷயங்களாக தான் இருக்கும். இல்லாமல் ஒரு ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி சும்மா அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு 80% ஆஃப் அம்மா பீப்புள் அப்படி தான் நிற்கிறோம். ஆனால் ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்க்குறீங்களே, ஒரு பக்கம் வந்து தப்பு நடந்திருந்தா அதை வந்து தாராளமாக வந்து வெளியில் வந்திருக்குது, அது மேலே நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது பொய்யா இருந்துச்சுன்னா அதையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. பிள்ளைங்க கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டு விடுறேன்றீங்க. நிச்சயமாக கிடையாதுங்க. பிள்ளை அழுதாதான் தொட்டில் ஆட்டுறது, சும்மா கிள்ளி விடுற வேலையெல்லாம் கிடையாது. இது என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி தவறாக பேசக்கூடாது. இண்டஸ்ட்ரி தவறல்ல, சில நபர்கள் தவறானால் அது இண்டஸ்ட்ரியினுடைய குற்றம் இல்லை. இங்கே ஆனாலும் அங்கே ஆனாலும் எங்கே ஆனாலும் சினிமாங்கிறது சினிமா ஷூட்டிங் இடத்தோட போகிறது இல்லைங்க. டப்பிங் தியேட்டர், நம்ம அந்த படம் போடுற தியேட்டர் வரைக்கும் அந்த சுற்றி இருக்கிற எத்தனையோ பேரோட பிழப்பது. எத்தனை ஆட்டோ டிரைவர்ஸ், எத்தனை கடை இருக்குது அந்த தியேட்டர்ஸில். ஒரு தியேட்டர் எழுதி போச்சுன்னா, ஐயோ அந்த தியேட்டர் இருந்த வரைக்கும் பழப்பம் நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சங்கிலி. இந்த இண்டஸ்ட்ரி நடக்கணும். அது எந்த காரணத்தை கொண்டு நான் எப்போவுமே சொல்லுவேன், ஸ்ட்ரைக் பண்ணி நிறுத்தாதீங்க ஐயா. ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் பணம் பேங்கில் இருக்கலாம், மற்றப்போ டெய்லி வேஜஸ் வாங்குறவங்க நிலைமை என்ன ஆகுறது? லைட் பாய்ஸ் போய் என்ன வேலை பார்ப்பாங்க? லைட்டை வச்சுக்கிட்டு சினிமாவில் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும், மிஷல் மீடியாவில் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி சுமூகமாக போகணும். ஒரு பக்கம் ரொம்ப என்ன சொல்கிறது, பெண்களுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள், க்ரூவல்ட்டி தடுக்கப்படணுங்கிறது மட்டும்தான். அது கவர்மெண்ட்டுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆகும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறதுபடி கேரளா சினிமாவோ தமிழ் சினிமாவோ வந்து எதாக இருந்தாலும் சினிமாவில் வந்து அப்பப்போ இந்த மாதிரி புகார்கள் வந்து வர்றது, எழுந்து கிளம்புறது, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்படி இல்லாமல் இந்த 19ஆம் தேதி அந்த ஹேமா கமிட்டியோட அறிக்கை அப்படிங்கிறது அது தொடர்பாக வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நடிகைகள் அடுத்தடுத்த புகார்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தானே நம்ம கேரளாவை இவ்வளோ உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, கவனிக்கணுங்க. போல்டாக வெளியே சொல்கிறத கவனிக்கணும். அதுக்கு அர்த்தம் அங்கே மட்டும்தான் இது நடக்குதுங்கிறது இல்லை. அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அங்கே இதை போல்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு தைரியம் வந்திருக்கு. அது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வரணும்னு தான் சொல்கிறேன். புரியுதா? நம்ம அதை தனிப்பட்ட முறையில் அங்கே மட்டும் நடக்கிற விஷயம் நெவர் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு சில பேர் வந்து அவங்களே தனியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு முயற்சி நடந்தது, அது நானே அதை வந்து
இப்போ ஸ்ரீலகா மைத்ரா சொன்ன மாதிரி நான் சைலண்டாக போயிட்டேன், போய் ஹோட்டலுக்கு போய் ரூமுக்கு போயிட்டேன், நான் டாக்ஸி கூப்பிட்டு ரூமுக்கு போயிட்டேன், மறுநாள் நான் இப்போ ஃப்ளைட் எடுத்து நான் போயிட்டேன். ஸோ ஒரு போல்டாக அவங்களே போல்டாக அதை இது பண்ணியிருக்காங்க. பட் வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து அப்படி நடக்கும்போது எனக்கு தெரியாத ஆட்களாக இருந்தாங்களேன்னு கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன். இந்த ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், கேரளாவில் இதுவரைக்கும் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள் சொல்லப்படலை. ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் அந்த பெண்கள் அப்போ இருந்த அந்த வேகத்தில் நமக்கெல்லாம் இப்படிலாம் சின்ன சின்ன இன்சிடெண்ட்டாக நடந்தால் கூட சொல்லட்டும், இவங்கெல்லாம் யாருன்னு இந்த சமூகத்துக்கு தெரியட்டும் அப்படிங்கிற ஒரு வேகம் வந்து தான் அவங்க கவர்மெண்ட் கிட்ட போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு, மற்ற பெண்களுக்கு ஒரு தைரியம். ஒரு நடிகையாக பர்சனலாக இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பர்சனலாக நமக்கு எவ்வளோ ஒப்பீனியன் வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு நடிகையான வேற நீங்கள் சொன்னீங்க ராஜ், ஒரு நடிகை ஆனும்போது காமனாக இன்னொரு நடிகைக்கு இப்படி நேரக்கூடாதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய டியூட்டி. இப்படி வரக்கூடாது. புதுசாக வரக்கூடிய எந்த பெண்களுக்குமே இப்படிப்பட்ட வந்து பிரச்சனைகள் நேரக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் இம்மிடியேட்டாக அவங்க ரியாக்ட் பண்ணணும், போலீஸுக்கு போகணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட போகணும். ஸோ இது வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் நான் கருதுகிறேன். குப்பை சேர்ந்து போச்சுன்னா நம்ம சுத்தம் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நேரமாக தான் நினைக்கிறேன். நீங்களாம் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமா குடும்பத்திலேருந்து வந்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இல்லாமல் கடந்து வந்துட்டீங்களா? இல்லை, அது சொன்னால் நம்ம ஒரு செல்ஃபிஷாக எனக்கு மட்டும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். எங்கள் அப்பா அம்மாவே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, என் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. நான் வந்தது என்னுடைய 13வது வயசில். ஸோ அந்த ஏஜுக்கான ஒரு என்ன சொல்கிறது பக்குவம் இல்லாதனால என் பர்சனல் ஸ்டாஃபுங்க எனக்கு சுற்றி இருந்தாங்க. ஒரு ப்ரொடெக்டடாக தான் நான் வந்தேன். இன்றைக்கி நான் கூட ஆள் இல்லாமல் நான் போகிறதில்ல, எனக்கு பர்சனல் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டுருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரிப்பட்ட முயற்சிகள் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறது பொய்யாகும். அது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு இயக்குனர் இல்லை ஒரு தயாரிப்பாளர் அவங்க வந்து நம்ம பர்சனலாக கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நமக்கு அது தெரியவே தெரியாது. தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, நடக்காது. ஸ்பாட்லேருந்து அப்போவே கிளம்பிடுவோம். அப்படிங்கிறதுனால கேமராவே ஓடாமல் தூரத்தில் ஷாட்டு வச்சுட்டு 10 தடவை 20 தடவை ஓட விட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. கேமரா ஓடலைன்னு எங்கள் அம்மா கேமரா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அம்மாவுக்கு சினிமா தெரிஞ்சவங்க. என்ன அன்றைக்கி கேமரா ஓடும்போது ஒரு சத்தம் கேட்கும், ஆரிஃப்ளெக்ஸு. அது திரும்ப திரும்ப ஓடி 10 தடவை ஓடுறாங்களே, ஓடுறதுல என்ன நடிப்பு? ஒரு பேனிக்காக ஒரு ஓடுறாங்க, அதில் என்ன நடிப்பு அப்படிங்கிறத அம்மா என்ன சொல்லிட்டாங்க, ஒரு செகண்ட் இந்த பக்கமாக வந்து ஒரு வரப்பு மேலே ஓடுறது, அந்த ரோட்டில் இந்த டேம் இருக்கும் பாருங்க, டேமுக்கு மேலே உள்ள ரோட்டில் கேமரா இங்கே டவுனில் வச்சுருக்காங்க. ஓடுறதே தெரியாது, அப்படியே ஓடினாலும் நேராக அம்மா அந்த பக்கமாக வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து அந்த ஊரில் தெரிஞ்சு டெய்லி லொக்கேஷன் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நல்ல மனிதர்கிட்ட சொல்லி அன்னைக்கு ஈவினிங் பஸ்ஸிலே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அந்த இயக்குநர்கள்லாம் இப்போ இல்லை, இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க குடும்பத்துக்கு நோக்கடிக்கக்கூடாது நம்ம. அதுதான் சொல்கிறேன், இப்படி ஒத்துக்கலைன்னா இப்படி நடக்கக்கூடியது வந்து திஸ் இஸ் நாட் இன் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நடந்தது. புரியுதா? ஸோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பல விதங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த பெண்கள் சொல்கிறதெல்லாம் ரிப்பீட் பண்ணி டேக் எடுப்பாங்கன்னு ஒரு நடிகை சொல்லியிருக்காங்க. உண்மைதான், நடிக்க தெரியலன்னு சொல்லி பிடிக்கிற சீனில் 17 முறை வந்து அதே மாதிரி பண்ண வச்சாங்க அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கும் நடந்திருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இனிமேலாவது அது நடக்காமல் இருக்கணும். ஒத்து போகிறதுங்கிறது அந்த இடத்துல எதிர்ப்பை காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட அடங்கிடுவாங்களா, இல்லை திரும்ப வந்து நமக்கு டார்ச்சர்கள் இன்னும் அதிகமாகுமா? இல்லை, திரும்ப எல்லாம் வந்து யாரும் ஷூட்டிங் இடத்துல யாரையும் வந்து அட்டாக் பண்ண போகிறதில்ல, திரும்ப எதுவும் பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் எத்தனையோ படத்துலேருந்து நான் படத்தை விட்டுட்டு ஓடி இருக்கேன். ரிசப்ஷனில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு, சாரி இந்த காரணங்களால் இந்த படம் எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, நான் கிளம்பிட்டேன். வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. அப்போ லெட்டர் எழுதி அன்றைக்கெல்லாம் ஃபோன் வசதிகள்லாம் அவ்வளோ கிடையாது. நம்ம ரூமில் இன்டர்காம் மட்டும்தான் இருக்கும். எஸ்டிடி பேசணும்னா கீழே வந்து நின்று பேசணும். அது அவங்களுடைய அண்டர் த கண்ட்ரோலில் நம்ம இருக்கும்போது அது நடக்காது. அப்படி வந்திருக்கேன். புரியுதா? சூழ்நிலைகள் சரியில்லைன்னு தெரிஞ்சால் அப்போவே இடத்த காலி பண்ணிட்டு வந்துடணும்னு சொல்லி தான் என் வீட்டில் என் கூட பர்சனல் ஸ்டாஃபை விட்டுருக்காங்க. அவங்களே அதை முயற்சி பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. ஒரு கதாநாயகன் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை, அது இயக்குனரும் அதுக்கு துணை நிற்கிறாருன்னா, லவ் சீன்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் நடக்கலையான்னு கேட்டால் நடந்திருக்கு.
ஸோ இப்படிப்பட்ட இதை சொன்னால் என்ன பெரிய பிரச்சனையாகுமோன்னு பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு ஆள் கூட போகணும்னு சொன்னால் சில ஏஜில் பெண்களுக்கு ஒரு பயம், உள்ள பேனிக் ஆவாங்க. ஐயோ நம்ம சொன்னால் ஏதாவது ஆகிடுமோ, வீட்டுக்கு போய் சொன்னால் அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ. இப்போ ஊர்வசிக்கு கூட இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் தேவைப்பட்டுச்சு. இல்லை, அது எனக்கு வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படலை. அப்படிப்பட்ட ஆட்களை அவாய்ட் பண்ணிவிடேன். நான் தலை அடகு வச்சு நடிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு தான் என் வீட்டில் சொல்லியிருக்காங்க. எந்த தொழிலையும் போல் நல்ல நியாயமாகவும் தைரியமாகவும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு இடமா தான் இது நான் கருதி இருக்கேன். எவ்வளோ பேர் இங்கே ஊர்வசியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, கொஞ்சம் முடியும்னு நினைக்கிறீங்க? முயற்சி பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் ஒரு முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். எப்படியும் வந்து 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 சினிமாவில் நடிக்கணுங்கிறது கிடையாது. எனக்கு திறமை இருந்தால் என்னுடைய சாமி வந்து நான் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சோறு மேலே என் பேர் எழுதி வச்சிருக்கு. அப்படி நம்பக்கூடிய ஆள்னா என்னுடைய திறமைக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு வரும். அவ்வளவுதான். ஸோ எனக்கு இது சினிமா கிடச்சி தான் ஆகணுங்கிற எண்ணத்தை நான் க்ரியேட் பண்ணால் அது அவங்களுக்கு இன்னும் சாதகமாக போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரியாக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ என்னடான்னா ரியாக்ட் பண்ணுற பெண்களுக்கு படம் இல்லைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகுமோன்றது தான் பயம். எஸ், அப்படி தான். அப்போ இண்டஸ்ட்ரியில் அப்படியான ஒரு பேச்சும் கிளம்பிருச்சு இப்போ. ஐயோ ஏதாவது எதிர்த்தோம்னா அடுத்த படம் அடுத்த டைரக்டரும் கூப்பிட மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். பட் அதெல்லாம் மாறும் சார். போராட்டம்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும். எந்த ஒரு விஷயமும் ஒரு ஆள் மட்டும் நினச்சா முடியாது. ஒரு குரூப்பாக போனோம்னா, ஒரு ஒற்றுமையோடு போனோம்னா எந்த இண்டஸ்ட்ரியிலும் எது நடக்கக்கூடாது. அதுதான் ஒற்றுமைக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கே டெஃபினட்டாக கண்டிப்பாக. இல்லைன்னா இப்போ இந்த 4 நாளில் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். அந்த ரிப்போர்ட்டுன்னு ஒரு விஷயம் வந்துச்சோ இல்லையோ பார்த்துக்கிட்டு தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரியை மட்டும் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த சமூகத்துக்கும் வரக்கூடாது. அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரிங்கிறது த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, இருக்கிறதே ஒரு சிறந்த இண்டஸ்ட்ரி, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய ஏஎம்எங்கிற நடிகர் சங்கம், மலையாள நடிகர் சங்கம், அது செயல்படுற மாதிரி வேறு எந்த அசோசியேஷனும் செயல்படலை. அதை தைரியமாக சொல்ல முடியும். படங்கள் இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு 5000 ரூபாய் 31ஆம் தேதி வந்துடும். அது ஒரு பெரிய தைரியம். ஐயோ நம்மளுக்குன்னு நம்ம அசோசியேஷன்லேருந்து வருதே. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வச்சு கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ரூபா வரைக்கும் மெடிக்கல் ஹெல்ப். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே சார் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக எல்லாரும் ஒன்றா நின்று அப்பப்போ ஸ்டார் நைட் பண்ணுறது, யார்கிட்டையுமே போய் ஃபண்டு கேட்காம ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி, அப்படியெல்லாம் பண்ணுற ஒரு அசோசியேஷன், அதை நம்ம என்றைக்குமே குறைச்சி சொல்ல முடியாது. பட் சில மாற்றங்கள் தேவை. அவங்க சைட்லேருந்து, அசோசியேஷன் சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ரியாக்ஷன் வரலைங்கிற ஒரு வருத்தம் தான் எல்லாருக்கும். கடத்தல், மிரட்டல் இதெல்லாம் வந்து மலையாளத்தில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கைக்கு பிறகு எல்லாரையுமே யோசிக்க வைக்குது. இல்லை ராஜ், உங்களுக்கு மட்டும்தான் அந்த டவுட்? இல்லை எனக்கு இல்லை, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இல்லை, பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருக்கும் இல்லை ராஜ், உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருக்குமே வரல. வந்து உட்காந்துல அப்படி பயப்படுறீங்க. தேசியது பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சரி, நான் பக்கத்துலேயே உங்களுக்கு துணையாக இருக்கேன். உங்களை யாரும் எதுவும் பண்ணாம, என்ன யாரும் பண்ண மாட்டாங்க. இல்லை கேரளாவுக்கு வாங்க, இல்லை யாராவது கடத்திட்டு போய் மிரட்டினா என்ன பண்ணுவீங்க? அதனால நான் கூடவே இருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க. கேரளாவில் யாரையும் கடத்துறது இல்லை, மிரட்டுறதும் கிடையாது. இல்லை வெளியே யாராவது மிரட்டுறாங்களோ அது தெரியாது. எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாரும் மிரட்டுறதில்லை. இப்போ நாங்கள் தான் போய் அவங்கள மிரட்டுறோம். ஓகேவா? நீ ரொம்ப சீனியர் நடிகை. இந்த பேட்டியை வந்து இன்னும் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து வளர்ந்து வர வந்து பல பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நடிகைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? போல்டாக இருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா பேனிக் ஆகாதீங்க. வெளியே வந்து தகுந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்க்கு போங்க, கவர்மெண்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க. போய் நீங்கள் வந்து அடுத்த ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்காதபடியாக பண்ணணும். பயம் வரணும். அந்த பயம் வந்தால் தான். அதை தான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி மேடம். நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துட்டு எனக்கு சில பகிர்ந்தமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.